சார்ந்தவர்களே, ஒருவன் எவ்வளவுதான் நோன்பு நோர்த்தாலும் தொழுதாலும் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் ஒரு குணம் அவனை விட்டு நீங்கவில்லை என்றால் அவனுடைய இந்த நல்லமல்கள் எல்லாம் வீணாக ஆகிவிடும். அதுதான் பெருமை, தலைகணம் பிடிப்பது. இந்த பெருமை என்பது ஷைத்தானுடைய குணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமை என்பது, பெருமையுடைய ஆரம்பம் என்பது ஷைத்தான் இடத்திலிருந்து ஆரம்பித்தது. நமக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அந்த வானுலகில் இருந்த அனைவரையும் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொல்கின்றான். அப்போது ஷைத்தான், நான் செய்ய மாட்டேன், ஆதமை நீ மண்ணால் படைத்தாய், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கின்றாய், நான் தான் உயர்ந்தவன் என்று நினைத்து ஷைத்தான் பெருமை படைத்தான். அன்புமிக்கவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் எவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், இன்னல் ஹசத யகுலுல் ஹசனாத், பெருமை என்பது நன்மைகளை தின்றுவிடும். எவ்வாறு என்றால், கமா சாக்குலு அன்னாரு அல் ஹசப, எவ்வாறு தீ விறகை சாப்பிட்டு விடுமோ, விறகை பொசுக்கி விடுமோ, அதே போன்று பெருமை என்பது நன்மையை சாப்பிட்டு விடும், அழித்து விடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, உலகத்தில் பெருமையை தவிர்த்து நம்முடைய செயல்களை அல்லாஹ்வுக்காக நாம் அமைத்து செயல்பட்டோம் என்றால் அந்த மறுமையில் பெருமையான வாழ்க்கையை இறைவன் நமக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு தந்தரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.